ஆதவ அர்ஜுனாவுடைய ட்வீட் நீக்கப்பட்ட அந்த ட்விட்டர் பதிவு, எக்ஸ் பதிவு எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது ரொம்ப அபத்தமானது, தவறானது. அது தூண்டுதல் போன்றது. அது ஏற்க முடியாத விஷயம். இப்படிதான் உங்க கட்சியவே நடத்தியிருக்காங்களோ? இந்த மாரி திட்டத்துல தான் இருந்திருக்காங்களோ? அது எனக்கு தெரியாது. இது போன்ற நெறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதனால இத எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. இத விட பயங்கரமா மோசமான விஷயங்கள் பலர் பேசியிருக்கிறாங்க. ம், திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் வச்சிருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் உட்பட, அண்ணன் வன்னியரசு உட்பட பலர் பேசியிருக்கிறாங்க. ம். ஆனா அதற்காக இத ஏற்க முடியாது, நியாயப்படுத்த முடியாது. தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழு பதவி தான் அவருக்கு இருக்கிறது. அவருடைய பொறுப்பு, அவரோட டிசிக்னேஷனு. ஆனா, அவர் மேலலாம் வழக்கு போடல. ஆனால் நிர்மல் குமார், இவர் மேல புஷி ஆனந்த் மேலலாம் வழக்கு உங்களுக்கு இருக்கு. பிடிச்ச அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். நீங்க யாருக்காக நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். அண்ணன் திருமாவளவன் கேட்டிருக்காரு. நீங்களும் கேட்டீங்க. திருமாவளவன் பாதையில நீங்க கரெக்ட்டா போயிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் பதில் தேடி சொல்லுங்க. நாங்க கேட்டா பதில் சொல்லாது. நாங்க பேட்டி கேட்டா கூட குடுக்க மாட்டாங்க அரசாங்கத்துல யாரும். ம். நீங்கலாம் நல்ல உறவோட இருக்கீங்க. கேட்டு சொல்லுங்க. நீங்க கேட்டாலே இந்த சொல்லுவாங்க. கேள்வி நான் சொல்லியிருக்கிறேன். கேள்வி நான் மொத நாளே எழுப்பியிருக்கேன். ம். இந்த கேள்வி நான் 2வது நாள் எழுப்பியிருக்கேன். ராத்திரியில மறுநாள் காலைல அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டதுன்னு சொன்ன உடனே, கரெக்ட்டா மேல இருக்கக்கூடிய ஆனந்த் மேல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கீழ இருக்கக்கூடிய ம ம ம ஆதவர்ஜுனா மேல பதிவு இல்ல. எல்லாருக்கும் மேல கூட விஜய் இல்ல. ஏன் நான் 2வது நாள் கேட்டிருக்கேன். இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ண உடனே கேட்டிருக்கேன். நீங்க இன்னைக்கு சொன்ன பிறகு அண்ணன் திருமாவளவன் 24 ஹவர்ஸ் முன்னாடி கேட்கிறாரு. நான் சம்பவம் நடந்த 24 ஹவர்ஸ்ல கேட்டவன் இத.